ஹலோ ஆல், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் ஒரு அடிப்படை புரிதல், அதாவது ஞானம்ன்றது என்ன அப்படின்ற ஒரு அடிப்படை புரிதலுக்கு போவோம். நம்ம ஆல்ரெடி ஒரு பேரானந்த நிலை அப்படின்னு ஒன்று விஷயம் சொல்லியிருந்தேன். லாஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது பார்த்துருந்தீங்கன்னா புரியும். நம்ம நினைக்கிற மாதிரி சித்தி அடைகிறது, மிகப்பெரிய சக்திகளை பெறுறது, நிறைய அற்புதங்கள் பண்ணுறதோ ஒரு மிராக்கலான விஷயத்தை பண்ணுறதோ பேரானந்த நிலை கிடையாது. அதே போல் ஏதோ ஒரு பயிற்சி முயற்சி பல கால கடுமையான தவங்களை மேற்கொண்டு இறுதியில் அடையிறதும் கிடையாது. அது மிகவும் எளிமையான எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண நிலை, இருப்பு நிலை, அதாவது பூரணம், ஜீரோன்னு சொல்லியிருந்தேன். இது கொஞ்சம் ஆன்மீக ரீதியாக போகிற மாதிரி கொஞ்சம் இருக்குது. இதை சிம்பிளிஃபைடாக எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒரு அந்த நிகர்ச தத்த மகராஜ் அப்படின்னு சொல்லிட்டு, நிசர்க தத்த மகராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட போதனைகளை பற்றி அவரை ஃபாலோ பண்ண சீடர் ஒருத்தர் ரமேஷ் ஆர் பல்சேகர்னு சொல்லிட்டு ஒருத்தர் எழுதியிருக்காரு. அவர் அவரும் ஒரு ஞானி. அவர் இந்த நிகர்சதத்த மகராஜ் அவரோட போதனைகளை சிம்பிளாக தொகுத்து அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து நிறைய அதை புத்தகங்களாக வெளியில் வந்திருக்கு. அது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அது பெரிய ஒரு போதனையாக, அவரோட தனி போதனையாக இருக்குமா அப்படின்னா இல்லை. அவரோட அந்த மகராஜோட போதனைகளை சிம்பிளிஃபை பண்ணி அவரோட கருத்துக்களை எடுத்து தொகுத்து அதை அவரை ஃபாலோ பண்ண சீடர்களுக்கு ஒரு கடிதங்களா இல்லை தொடர்புகளா அவங்களுக்குள்ள நடந்த ஒரு கான்வர்சேஷன்ஸை ஒரு புக்காக போட்டிருக்காங்க. அதாவது அன்றாட நடந்த உரையாடல்களை ஒரு மணி நேரம், ஒரு நாளும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அவர் வீட்டில் எல்லோரும் சந்திப்பாங்க. அப்போ நடக்கிற உரையாடல்களை அவங்க ஒரு புத்தகமாக தொடர்ந்து வெளியிட்டு இருந்திருக்காங்க. இது ஏன் இவ்வளோ முக்கியம் அப்படின்னா, எல்லாரும் சொல்ல வர்றது ஒரு விஷயந்தான், ஆனால் எல்லாரும் சொல்கிற விதம் வேறு வேறு, அவங்கவுங்க புரிதலுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ஆழத்துக்கு தகுந்த மாதிரி அதை வெளிப்படுத்தியிருக்காங்க. இவர் ரொம்ப சிம்பிளாக அதை எல்லா மக்களும் எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி ஒரு முயற்சி. ஓகே, அவரோட அடிப்படை போதனைகள் என்ன, எங்கேயாவது ஆரம்பிக்குது அப்படின்னா, அவர் சொல்கிறது ஒன்று தான். என்ன அப்படின்னா, இந்த மொத்த பிரபஞ்சத்திலையும் இருக்கக்கூடியது ஒரே ஒரு இருப்பு நிலை. அந்த இருப்பு நிலை அப்படின்றது என்னன்னா, அதுதான் எல்லாத்துக்கும் மூலம். இந்த பிரபஞ்சம் தோன்றது எல்லாத்துக்கும் வெளிப்பாடு எல்லாமே அதுல என்ன தோன்றுச்சு. அது என்னைக்கும் அசையாதது, நிலையான ஒரே ஒரு இருப்பு மட்டும்தான், தூய்மையான இருப்பு. அதுக்கு எந்தவித குணங்களும் கிடையாது, எந்தவித அசைவும் கிடையாது. எல்லாத்துக்கும் ஆதாரமாக அதுதான் இருக்குது. ஆனால் எந்த விதமான இயக்கம் எதுவுமே இல்லாமல் இருக்குது. அந்த ஒரு நிலையான இருப்புல இருந்து ஒரே ஒரு இயக்கம் தோன்றுறது. அந்த இயக்கம் அந்த நிலையான இருப்புலேருந்து தான் வந்தது. அந்த இயக்கத்துக்கு என்னன்னா, அந்த இயக்கமும் அந்த நிலையான இருப்பும் வேறு வேறையானா இல்லை, ஒரே நாணயத்தோட இரு பக்கங்கள் மாதிரி. அதே இருப்பு அதே இயக்கம் ஒரு 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 பகுதியாக இயக்கமாக மாறி இருக்கு. அந்த இருப்போட ஒரு பகுதி இயக்கமாக மாறி இருக்கு. இப்போ அந்த இயக்கம் தான் பார்த்தீங்கன்னா, அந்த இயக்கம் மட்டும்தான் இருக்குது. அந்த இயக்கம்ன்றது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பிரஞ்சைன்னு சொல்கிறாங்க. அதாவது கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உள்ளுணர்வு, பிரஞ்சை, அதாவது என்னென்ன வார்த்தைகளில் மூலம், கடவுள் எப்படி சொன்னாலும் சரி, அந்த இயங்குத்தன்மையில் இருக்க சக்தி அப்படின்னு சொன்னாலும் சரி, நம்ம நார்மலாக இந்த விஷயத்தில் நிலையாக இருக்கிறத சிவம் அப்படின்னும், அதுலேருந்து இயக்கமாக இருக்கிறத சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் ஒரு மதங்களும் இது அறிவியல் அடிப்படையில் மேட்டர்ஸ், எனர்ஜி, அது மாதிரி பிளாக் ஹோல் அப்படி அது ஒன்றா இது போகும். இவங்க ரொம்ப சிம்பிளிஃபை, எந்த இதுவுமே எடுத்துக்க தேவையில்லை. மொத்தமாக இருக்கிறது, இந்த பிரபஞ்சத்தில் நம்ம பார்க்கறது கேட்கறது இருக்கிறது எல்லாமே ஒரே ஒரு இருப்பு, தூய்மையான இருப்பு. அந்த இருப்புலேருந்து ஒரு சின்ன இயக்கம் தோன்றுறது. அந்த இயக்கம் அந்த இயக்கமும் ஒரே இயக்கமாக தான் இருக்குது. அது என்னன்னா, அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய, அந்த இயக்கத்தில் வரக்கூடிய அதில் நடக்கக்கூடிய நனவுகள் தான் இந்த பிரபஞ்ச உயிர்களாக பரிணமிச்சு அதில் பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு என்ன விளக்கம் தராங்க அப்படின்னா, இப்போ ஒரே ஒரு நிலை தான் இருக்குது. ஆனால் எங்கெங்கே நீர்நிலைகள் இருக்கோ எல்லா இடத்துலையும் அதோட நிழல் பிரதிபலிக்குது, அந்த தண்ணியில் இருக்கிற மாதிரி காட்டுது. அதே போல் ஒரே ஒரு பிரஜை தான் இருக்குது. இந்த எண்ணற்ற பிரபஞ்ச உயிர்கள் எல்லாத்துலேயும் இந்த பிரபஞ்ச உயிர்கள் எல்லாமே எப்படின்னா ஒரு கண்ணாடி மாதிரி, உள்ளுக்குள்ளே எதுவுமே கிடையாது. அது அந்த பிரஜையில் நடக்கக்கூடியதை ஜஸ்ட்டு பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் மெயின் கான்செப்டாக சொல்கிறாங்க.
என்னதான் ஒரே ஒரு பிரஜை வந்து எல்லா உயிர்களையும் பிரதிபலித்தாலும் அதோட அந்த பிரஜையில் தோன்றக்கூடிய கனவுகள் நனவுகள் அந்த விஷயங்கள் அது தோன்றக்கூடிய விஷயங்களை வந்து இது வெளிப்படுத்தினாலும் இது ஒன்று ஒரு ஒரு விதமாக செயல்படுது. அப்போ ஒரே ஒரு பிரஜை தான் இருந்தால் எல்லாரும் ஒரே மாதிரி, எல்லா உயிர்களும் ஒரே மாதிரி தானே யோசிக்கணும், ஒரே மாதிரி தானே நடக்கணும், ஒரே மாதிரி தானே செய்யணும், எல்லாமே பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பிரஜை வந்து எல்லா உயிர்லேயும் தோன்றுது, ஆனால் எல்லா உயிர்லையும் அதுதான் பிரதிபலிக்குது. ஆனால் எல்லா உயிர்களுக்கும் அது வந்து அந்த ஒரு உயிரில் வந்து படும்போது அந்த உயிருக்கு வந்து ஒரு அந்த உயிர் வந்து ஒரு உயிராக பரிணமிக்கிறது. ஒரு தனி உயிருக்கும் அந்த அயம் அப்படின்ற ஒரு இது உருவாகுது. அதாவது நான் அப்படின்ற ஒரு போலியான ஒரு எண்ண கருத்து உருவாகுது. அயம்ன்றது அயம்ன்ற ஒரு எண்ண கருத்து, நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு உணர்வு உருவாகுது. அந்த உணர்வு மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா மொத்த வாழ்க்கையும் ஒருத்தரும் ஒரு தனித்தனி இது, நாம் ஒரு தனி உயிர், நமக்குன்னு வந்து ஆசைகள், சுதந்திரம், எல்லாமே நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமைகள் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சுற்றி ஒரு விஷயங்கள் வந்து உருவாகுது. மொத்த வாழ்க்கை உறவுகள், உறவுமுறை, சமுதாயம் எல்லாமே வந்து உருவாகுறது எதை அடிப்படையை பொறுத்துனா ஒரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு உணர்வுலேருந்து தான் வந்து எல்லாமே தோன்றுறது. இந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் கட்டமைக்கப்படுது. ஆனால் வந்து இது உண்மையாலுமே வந்து ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த மொத்த பிரஜையாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு இயக்கம் வந்து இது வழியாக இந்த ஒரு உயிர்கள் வழியாக அதோட எண்ணங்களையும் அதோட கருத்துக்களையும் அதோட கனவுகளையும் நிறைவேற்றுறதுக்காக இதுக்கு வந்து ஒரு நான் இருக்கிறேன்ற ஒரு உணர்வை கொடுத்து அது மூலியமாக ஒரு செயல்பாட்டை செயல்பட வைக்குது அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. சரி, இப்போ வந்து மக்களுக்கு வந்து நிறைய டவுட் வருது. அந்த டவுட்டுகளை ஒரு கேள்வியாக கேட்குறாங்க. அந்த கேள்விகளையும் வந்து அவர் வந்து ஒன்றா அதுக்கு பதில் சொல்கிறார். அப்போ வந்து ஃபஸ்ட்டு கேட்குறாங்க, சரி ஓகே நீங்கள் சொல்கிறபடி ஒத்துக்கிறேன், இப்போ எல்லாருமே ஒரே ஒரு பிரஜை, இந்த மொத்தமாக இருக்கிறது எல்லாமே பிரபஞ்சத்தில் இருக்கிறது எல்லாமே கடவுளோட ஒரே ஒரு இயக்க நிலையால் இருக்க பிரஜை மட்டும்தான், உள்ளுணர்வு மட்டும்தான் அப்படின்னா ஏன் வந்து நமக்கு வந்து இத்தனை உயிர்கள் தோன்றணும், இத்தனை உயிர்களுக்கும் தனித்தனியான வாழ்க்கை முறை இப்படிலாம் இருக்கணும்? அப்போ வந்து நாம் வந்து எதுவுமே பண்ண தேவையில்லையா? எல்லாமே கடவுள் சித்தம், நம்ம வந்து அமைதியாக இருந்துடலாமா, எதுவுமே பண்ணாமல் இருந்துடலாமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது ஒரு உயிருக்கும் ஒரு உயிரும் அந்த ஒரு பிரபஞ்சத்தில் இருக்க ஒரு உயிருமே வந்து ஒரு விதமான அந்த கனவுகளை நிறைவேற்றுறதுக்கூடிய அந்த மொத்த பிரஜையோட கனவை நிறைவேற்றுறதுக்கான ஒரு பகுதியாக தான் இருக்குது. பட் வந்து அதுக்குள்ளே வந்து அந்த நான் இருக்கிறேன்ற உணர்வு வரும்போது அதை மையமாக வச்சு அதோட வாழ்க்கையை வந்து நகர்த்த ஆரம்பிக்குது. இந்த வாழ்க்கையில் என்னென்ன நடக்கணும், என்னென்ன பகுதிகள் நடக்கணும், ஒரு நாளும் ஒரு புள்ளியும் என்னென்ன நடக்கணுன்றதை வந்து ஏற்கனவே அது வந்து மொத்தமாக வந்து அந்த ப்ரோக்ராமிங்கில் அது இதுவாகிடுச்சு, அந்த பிரஜையில் வந்து அது உருவாயிடுச்சு. அதை வந்து ஒரு நாளும் வெளிப்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்றது மட்டும்தான் நமக்கு தெரியுது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய படம் வருது, ஒரு மிகப்பெரிய படம் இருக்குது. அந்த மிகப்பெரிய படம் வந்து ஆல்ரெடி வந்து மைண்ட் விஷுவல் படி நமக்கு வந்து அதில் ஆல்ரெடி நமக்கு படம் வரைஞ்சிச்சு, அந்த பிரஜை வந்து படம் வரைஞ்சிருச்சு. ஆனால் வந்து நம்ம வரையும் போது என்ன பண்ணோம், ஒரு புள்ளியாக ஒரு கோடாக தான் வரைவோம். ஒரு நாளும் நம்ம இப்போ ஒரு பெரிய படம் இருக்குது, வாழ்க்கை ஃபுல்லாக அந்த ஒரு பெரிய படத்தை தான் வரைகிறோம். ஆனால் வந்து ஒரு நாளும் நம்ம ஒரு கோடை தான் வரைகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அது முடிவாக எப்படி நம்ம வரைஞ்சி முடிச்சா அது எப்படி வரும் நமக்கு தெரியாது, ஆனால் அந்த பிரஜைக்கு தெரியும். அதே போல் தான் மனுஷ வாழ்க்கை. ஒரு நாளும் நம்ம வந்து எதர்ச்சியாக நடக்கிறது, தற்செயலாக நடக்குது, ஒரு விஷயங்களும் நாம் தான் தேர்ந்தெடுக்கிறோம், நமக்கு பிடிச்சபடி தான் நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்கிறோம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம எடுக்கிற எல்லா முடிவுகளுமே அதோட அந்த தனி பிரஜையோட ஒட்டுமொத்த பிரஜையோட ஒரே அதோட பிம்பங்களை மட்டும்தான் நம்ம பிரதிபலிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல வராங்க. அப்போ வந்து மக்கள் கேட்குறாங்க, சரி ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் ஒட்டுமொத்த பிரச்சனை ஒன்று மட்டுமே இருந்தால் நமக்கு ஏன் வந்து கோபம், பயம், ஆசைகள் நமக்குன்னு வந்து ஏன் இதெல்லாம் வருது, ஏன் தோன்றுறது அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு வந்து என்ன ஒரு விளக்கம் சொல்கிறாங்க அப்படின்னா, மனுஷனுக்கு வந்து மனசுன்றது வந்து 2 விதமாக செயல்படுது. ஒன்று வந்து செயல்பாட்டு மனம், இன்னொன்று வந்து சிந்திக்கின்ற மனம் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமாக செயல்படுது. இந்த செயல்பாட்டு மனம் எப்படின்றது என்னன்னா, அந்த ஒட்டுமொத்த அந்த பிரஜையோட தன்னுணர்வை அப்படியே வெளிப்படுத்தும். அது என்னவா தோணுது, இப்போ உங்களுக்கு வந்து இந்த நிமிஷத்தில் என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை எந்தவித கேள்வியும் இல்லாமல் எந்தவித இது இல்லாமல் அதை போயிட்டு முழுசாக செய்யும். அந்த சிந்திக்கின்ற மனம் என்ன பண்ணும், அந்த மனம் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு விஷயத்தையும் இப்போ பண்ணி முடிச்ச விஷயத்த, இப்போ ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க, இப்போ ஒருத்தருக்கு திடீர்னு கோவம் வந்துருச்சு, ஏதோ அந்த சூழ்நிலை உங்களை கோவப்படுத்திருச்சு.
அதை வந்து கோவப்படுத்தினோடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த நபரை திட்டிடுறீங்க. திட்டின உடனே வந்துட்டு அந்த சிந்திக்கின்ற மனம் வந்து இப்போ தான் அதோட கேரக்டரை உள்ளே கொண்டு வரும். என்ன பண்ணோன்னா, இதை நான் தான் திட்டினேன், நான் தான் அவரை திட்டிருக்கேன், நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நான் ஏன் அப்படி பண்ணேன், எனக்கு ஏன் அப்படி நடந்துச்சு, ஏன் என்ன அவர் கோவப்படுத்தினாரு, அவர் ஏன் எனக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்தாரு, நான் அவரை நம்பினால அவர் ஏன் என்னை ஏமாத்தினாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விஷயங்களுக்குமான அந்த ஒரு நான் அப்படின்ற அடிப்படையில் ஒரு கருத்தை உருவாக்கி நம்மளை சுற்றி வந்து ஒரு 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 கருத்தமைப்புகளை வந்து கட்டமைச்சிட்டே போகும். எல்லாத்துக்கும் நான் தான் பண்ணேன், நான் தான் பொறுப்பு, நான் தான் தப்பு பண்ணேன், இந்த புகழை நான் தான் பண்ணேன், இந்த பெருமை எனக்கு தான் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டமைப்பு உருவாகுது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து அது உண்மை இல்லை அப்படின்றதுக்கான விளக்கம் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அவர் வந்து அது புத்தரோட ஒரு மேற்கோளை வந்து அடிக்கடி வந்து அதை திரும்ப 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 சொல்லிகிட்டே இருக்காரு. அப்படின்னா என்னென்னா, புத்தர் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, எந்த ஒரு செயலையும் இங்கே வந்து செயல்கள் தானாக நிகழ்கின்றன, செயல்பாடுகள் மட்டும்தான் இருக்குது, ஆனால் அதை செய்கிறதுக்குன்னு ஒரு தனி உயிரினும் தண்ணி இயல்பாக ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவார். அது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நான் ஒரு சிம்பிளான விளக்கம் சொல்கிறேன். இப்போ ஒரு லைட்டு போடுறோம், லைட்டு போடுறதுக்கு சுவிட்சை அழுத்துறோம், சுவிட்சை அழுத்தினோன்னா லைட் எரியுது. சுவிட்சை அழுத்துறதுக்கு காரணம் அப்படின்னா லைட் எரியறது காரியம்னு வச்சுக்கோங்க. ஆனால் வந்து அது உள்ளே இருக்கிற அந்த வெறும் சுவிட்சை போட்டால் மட்டும் லைட் எரியுமா அப்படின்னா அதுக்கு பின்னாடி 1008 காரணங்கள் இருக்குது. அந்த சுவிட்சை போட்டோடனே அதுலேருந்து போகிற ஒயர் வந்து கரெக்டாக இருக்கணும், அதுக்கு வர பவர் சப்ளை டிபிலேருந்து வர பவர் சப்ளை கரெக்டாக வரணும், அந்த லைட்டு வந்து உள்ளே இருக்க அந்த டங்ஸ்டன் நிலை எல்லாமே கரெக்டாக இருக்கணும், அதுக்கு ஃபுல்லாத்தையும் கரெக்டாக சார்ஜை வந்து எடுத்துக்கணும். அதே போல் இது போல் சொல்கிற ஒரு விஷயத்தையும் ஆராய்ஞ்சு பார்க்க போனீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயமே வந்து டைரெக்டாக அது பண்ணுறதுனால அதுலேருந்து டைரெக்டாக ஒரு விஷயம் நடக்குதான்னா எதுவுமே கிடையாது. எல்லா விஷயங்களையும் ஆழமாக பார்க்க போனீங்கன்னா ஒரு காரணம் விளைவு, விளைவுலேருந்து காரணம், காரணத்துலேருந்து விளைவு, அப்படி தொடர் சங்கிலியாக மட்டும்தான் இருக்கும். எந்த விஷயங்களை உலகத்தில் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்க போனாலும் எல்லாமே தொடர்ச்சியான காரணம் விளைவு காரணம் விளைவு அப்படின்ற ஒரு விஷயமா தான் இருக்கும். அப்போ வந்து இவர் வந்து கேட்குறாரு, இப்போ இன்னொருத்தர் வந்து அவர் கேட்குறாரு, நான் ஒரு பெரிய பணக்காரர், வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காரு, அவர் வந்து அவர் வாழ்க்கையில் வந்து நிறைய பணத்தெல்லாம் சம்பாதிச்சிட்டாரு, நல்லா செட்டில் பண்ணிட்டாரு, பிள்ளைங்களெல்லாம் செட்டில் பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் வந்து முடிச்சுட்டு ஒரு எனக்கு இருந்தாலும் ஒரு நிம்மதி, இன்னும் ஒரு நிம்மதி இல்லை, ஏதோ ஒரு வெறுமை இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி வராரு, இங்கே இந்தியாவுக்கு வராரு. அவர் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, இது மாதிரி நான் வந்து இவ்வளோ சாதிச்சிட்டேன், அந்த நிகழ்ச்சித்த மகராஜிட்ட வந்து பேசுகிறார். ஒருத்தர் கேட்குறாரு, நான் இவ்வளோ சாதிச்சிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன், லைஃப்பில் எல்லாம் செட்டில் பண்ணிட்டேன், என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, இருந்தாலும் வெறுமை இருக்குது, அதை தீர்க்கறதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கேட்கும்போது அவர் வந்து சொல்கிறாரு, சரி ஓகே, நீங்கள் தான் எல்லாம் பண்ணீங்க, நீங்கள் தான் எல்லாமே பண்ணீங்கன்னு சொல்கிறீங்க, சரி ஓகே, இப்போ நீங்கள் நான் அப்படின்ற சொல்கிறத, அந்த நான் தான் பண்ணினேன் அப்படின்னு சொல்கிற அந்த நான் எப்போ வந்து உருவாச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு ஒன்றும் புரியல. சரி, இப்போ நீ தான் பண்ணீங்க, எல்லாத்தையும் சாதிச்ச நீங்கள் எப்போ உருவானீங்க, அந்த ஒரு வயசில் குழந்தையா இருக்கும்போது உருவான நான் தான் இந்த இதெல்லாத்தையும் பண்ணுச்சா அப்படின்னு கேட்குறாரு. அவனே அவர் ஆமாம் அப்படின்னு சொல்கிறார். ஆமாம் அதுதான் பண்ணுச்சுன்னு சொல்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, அப்போ அந்த நான் எங்கேருந்து வந்துச்சு, இப்போ நீங்கள் இன்னைக்கு இருக்க நானும் அந்த குழந்தையா இருக்க நானுக்கும் எவ்வளோ வித்தியாசம், அந்த குழந்தையா இருக்க நான் தான் இவ்வளோத்தையும் உருவாக்குச்சுன்னா அந்த குழந்தையா இருந்த நானும் எங்கேருந்து வந்துச்சு, உங்கள் அம்மா அப்பா கருவிலேருந்து வந்துச்சு. உங்கள் அம்மா அப்பா கருவிலேருந்து வரத்துக்கு முன்னாடி அது என்ன வந்துச்சு, ஒரே ஒரு சொட்டு அந்த விந்து துளியாக இருந்துச்சு. அந்த விந்து துளி எங்கேருந்து உருவாச்சு, அதுதான் நீங்களா அப்படின்னா அதுக்கப்புறம் அங்கேருந்து கேள்வி கேட்டுட்டு போகிறாரு. அந்த விந்து துளி எங்கேருந்து வந்துச்சு, உங்கள் அம்மா அப்பா 2 பேரும் சாப்பிட்ட சாப்பாடுன்னு வந்துச்சு. அப்போ உங்கள் அப்பா அம்மா சாப்பிட்ட சாப்பாடு தான் நீங்களா அப்படின்னு பார்க்க போனால் இப்படி தொடர்ச்சியாக கேள்வி கேட்க போனால் அப்போ நான்றது அங்கே ஒன்றுமே கிடையாது. எல்லாமே ஒரு காரணம் விளைவு, காரணம் விளைவு, காரணம் விளைவு, அப்படியே தான் வந்துட்டு இருக்கு. அதை பகுத்துக்கிட்டே போனீங்கன்னா கடைசியில் போயிட்டு வெறும் வந்து வைப்ரேஷன் இல்லை அணு வைப்ரேஷன் அந்த இதில் தான் போய் நிற்கும். அதை வந்து பிரிக்க முடியாது. அது வந்து அதுக்கு மேலே வந்து நமக்கு என்ன இருக்குன்னு தெரியாது, அவ்வளோதான். அதை வந்து நம்ம அதுக்கு மேலேயும் போனோம் அப்படின்னா அது எங்கே வந்து நிற்கும் அப்படின்னா அந்த இயக்கம், நான் சொன்ன அந்த மூளை இருப்பு, வெறும் இருப்பு, அந்த இதுக்கு கடைசியாக போகும். அப்போ என்ன நான்றது யாருன்னு அந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே போனோம்னா கடைசியில் கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அந்த பிரக்ஞை, அதாவது உள்ளுணர்வு, அது மட்டும்தான். அதை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்றது மட்டும்தான் உண்மை. சரி ஓகே, நீங்கள் இப்போ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. இப்போ எல்லாமே அந்த இருக்கிற ஒரே ஒரு பிரஜை தான், அந்த ஒரே ஒரு மூலம் தான் இருக்குது. சரி, அது வந்து நான்ற ஒரு கருத்தை வந்து நமக்குள்ளே வந்து ஒரு கருத்தை உருவாக்குது. சரி புரியுது, எல்லாமே காரண காரியமாக நடக்குது. இப்போ என்னோட வேலை என்ன, நான் அதுக்காக வந்து இப்போ ஒரு விஷயத்தை பற்றி நான் சிந்திக்கவே கூடாதா அப்படின்னா அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
இங்கே வந்து ஒரு விஷயம் நமக்கு இப்போ அது போல் நமக்கு நிறைய டவுட் வரும். அப்போ நம்ம வந்து நான் பாவ புண்ணியத்தை சேர்த்துக்கூடாதா, நான் வந்து நல்லவனா இருந்து புண்ணியத்தையே சேர்க்கக்கூடாதா, நான் சேர்த்தேன்னா அது வந்து எனக்கு நல்ல பின்னாடி அடுத்த பிறவி வந்து நல்ல வாழ்க்கை கிடைக்காதா, என்னோட கர்மா என்னாகும், என்னோட விதியை வந்து நான் மாற்றவே முடியாதா, அப்படி தான் நடக்குமா அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து நமக்கு வந்து சந்தேகங்கள் வரும். அப்போ அவர் ஒன்று சொல்கிறாரு, இங்கே செய்பவன் ஒருத்தன் இருக்கும்போது தான் அவனை சுற்றி கர்மா விதி எல்லாமே உருவாகும். இங்கே செய்பவன்ற ஒன்று இல்லாதப்ப அந்த கேள்வியே வந்து அங்கே இல்லாமல் போயிடுது. இப்போ நான்ற ஒன்று இல்லாமல் போனால் அங்கே எதுக்காக யாருக்காக அந்த பாவ புண்ணியம், எதுக்காக அந்த விதி, எதுக்காக கர்மா எதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அதுக்கான ஒன்றுமே அந்த கேள்வியை மொத்தம் மறைஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையை நான் வாழ்றதுலேயே அர்த்தமே கிடையாதா, இதுக்கு என்னதான் அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு என்ன விளக்கம் சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது செயல்பாடுன்றது இப்போ வந்து நான் ஒரு விஷயம் பண்ணுறேன், இன்றைக்கி ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஒரு விஷயம் என்ன பண்ணணும்னு எனக்கு தோணுதோ அது இயல்பாகவே அந்த மூலத்துலேருந்து தான் வருது, அதை தான் நம்ம பண்ணுறோம். ஆனால் வந்து இந்த சிந்திக்கின்ற மனத்தை வச்சு நம்ம வந்து அதை வந்து இதை நான் தப்பு, இது சரி, இது குற்ற உணர்ச்சியோ இல்லை வந்து பெருமையோ நீங்கள் பட தேவையில்லை. சிந்திக்கின்ற மனத்தை கொண்டு வந்து நீங்கள் வந்து அதை வந்து என்ன சொல்கிறது, அதை நான் அப்படின்ற உருவகத்தை கூட சேர்த்து அதுக்கு வந்து ஒரு கதையை உருவாக்க தேவையில்லை, அது தேவையே கிடையாது. அந்த சிந்திக்கின்ற இதை வந்து நீங்கள் வந்து வேணும்னா வச்சுக்கோங்க, வெளி உலகத்தை யூஸ் பண்ணுறதுக்கு, ஒரு அறிவாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாட்டி ஒரு 2 வாட்டி ட்ரை பண்ணுறீங்க, ஒரு விஷயத்தை தப்பு ட்ரை பண்ணுறீங்க, அது எங்கேயோ எரர் ஆகுது, உங்களுக்கு சரியான ரிசல்ட் வராத போது சரி ஓகே இது வேறு எப்படி பண்ணலாம், மாற்றி பண்ணலாம் அப்படின்ற யோசிக்கிறதுக்கு வேணும்னா அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. பட் உங்களுக்குள்ளே வந்து நடக்கிற விஷயங்களை, இந்த விஷயத்த நான் தான் பண்ணேன், இந்த தப்பு நான் தான் பண்ணேன், இந்த சரி நான் தான் பண்ணேன், இது என்னோட புகழ், இது நான் தான் செஞ்சேன் அப்படின்ற எந்த வித தொடர்பு ஏற்படுத்திக்காதீங்க. எல்லாமே வந்து அந்த மூலத்திலேருந்து நடக்குது. இப்போ நீங்கள் வந்து நினைக்கலாம், நான் வந்து சுதந்திரமாக இல்லை, இன்றைக்கி நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், நான் வந்து இது இன்றைக்கி காரியத்தை இப்படின்னா இந்த ஆப்ஷனில் 2 ஆப்ஷன் இருக்குது, நான் இதை தான் தேர்ந்தெடுக்க போகிறேன், நான் டூர் போகிறேன், நான் ஃப்ரெண்ட்ஸு கூட குடிக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் செலவு பண்ணுறேன், நீங்கள் நினைக்கிறது எல்லாமே உங்கள் அளவில் வந்து அது நீங்கள் பண்ணுற மாதிரி தெரியுது. ஆனால் வந்து இந்த ஒட்டுமொத்த பிரஜையோட படி பார்த்தீங்கன்னா அது என்ன செய்யணும்னு நினைக்குதோ அதை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க. இன்னும் ஒரு சிம்பிளாக வந்து சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு பொருளை தேர்ந்தெடுக்கல, பொருள் தான் உங்களை தேர்ந்தெடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தான் அந்த ஒட்டுமொத்த பிரஜையோட செயல்பாட்டு வடிவமாக தான் அந்த செயல்பாட்டு மனம் வந்து வெறும் செயல்பாட்டு மனமாக இருக்கும்போது அங்கே வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. எப்போ வந்து சிந்திக்கின்ற மனம் வந்து அந்த செயல்பாட்டில் நடக்கிற விஷயத்த வந்து அதை வந்து ஆராய்ஞ்சு அதுக்கு வந்து ஒரு கருத்து சொல்ல ஆரம்பிக்குதோ, அதை வந்து தீர்ப்பிட ஆரம்பிக்குதோ, இது நன்மை, இது தீமை, இது இன்பம் துன்பம்னு எப்போ பிரிக்க ஆரம்பிக்குதோ அப்போ தான் பிரச்சனையே வருது. இப்போ இந்த உங்களுக்குள்ள கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்போ எனக்குள்ள நடக்கிறது எல்லாமே அந்த இறைவனோட மூலத்திலேருந்து நடக்குது. அது மூலியமாக நடக்கிற விஷயங்களுக்கு விளைவுகளுக்கு வந்து அது வந்து நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். எது நடந்தாலும் அதை நான் பிரிக்க மாட்டேன், எது நடந்தாலும் அதை அந்த விளைவோட விஷயம் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த முடிச்சிட்டிங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய ரிலீஃப் வரும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அது வந்து நான் அறிவாக சொல்கிறத உள்ளுணர்வாக உணர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பாரமே இறங்கின மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து எல்லாத்தையுமே நமக்கு வர பாரமே என்னென்னா, நான் அந்த விஷயத்த சரியாக பண்ணியிருக்கணும், நான் சரியாக பண்ண விட்டுட்டேன், நான் அப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி இருந்திருக்கலாம், நேற்று அப்படி பண்ணியிருந்திருக்கலாம், நாளைக்கு அப்படி இருக்கணும் அப்படின்ற கவலைகளும் அந்த நானை சுற்றி தான் எல்லாமே உருவாகும். உங்கள் ஒட்டுமொத்த பிரச்சனைகளுமே வந்து அந்த நீங்கள் உருவாக்கி வச்சுருக்க அந்த நான் அப்படின்றத அடிப்படையாக தான் உருவாகும். எப்போ அந்த நானுன்ற ஒன்றே இல்லாமல் போதோ அப்போ வந்து வெறும் செயல்பாடு இருக்கும், நீங்கள் அன்றாடம் வேலைகளை செஞ்ச மாதிரியே செஞ்சுட்டே தான் இருப்பீங்க. ஆனால் எந்த விஷயத்துலையுமே வந்து பெருசாக வந்து ஒரு குற்ற உணர்ச்சியோ ஒரு வந்து பெருமையோ பாடுறது ஒன்றுமே இருக்காது, அசால்ட்டாக போவோம். நன்றி அப்போ வந்து முடிவாக உங்கள்கிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அது சொல்கிறதுக்கு ஒரு நன்றியும் ஒரு அன்பும் தான் இருக்கும். கடைசியாக உங்கள்கிட்ட ஒரு கருணை மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. ஏன்னா எல்லா விஷயமும் அது வழியாக நடக்குது, எல்லாமே அதுவாகவே நடக்குது, அதோட பிம்பமாகவே பிரதிபலிப்பு மட்டும்தான் நம்ம அப்படின்னும் போது நமக்கு வந்து அங்கே வந்து எந்த ஒரு வேலையுமே கிடையாது. நம்ம ஒரு வெறும் சாட்சியாக மட்டும் இருக்கிறோம், அது நடக்கிற விஷயத்துக்கு நம்ம வெறும் சாட்சியாக மட்டும்தான் இருக்கிறோம், வேறு எதுவுமே கிடையாது. அப்போ வந்து கேட்குறாங்க, ஏன் வந்து மனிதர்கள் இவ்வளோ வேறுபாடு, ஒருத்தருக்கு வந்து இவ்வளோ அறிவு, ஒருத்தருக்கு வந்து இவ்வளோ இப்படி ரொம்ப ஒரு குடியை மட்டுமே இதுவாக ஃபோக்கஸாக வச்சுட்டு வாழ்கிறாரு, ஒருத்தர் வந்து நல்லா முன்னேறாரு, ஒருத்தர் வந்து வாழ்க்கையை நல்லா பார்த்துக்கிறாரு, ஒருத்தர் வந்து தீய வழிகளே போகிறாரு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாத்துக்குமே அதான் சொல்கிறாங்க, அந்த ப்ரோக்ராமிங், அதாவது ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒருத்தருக்கும் மைண்டுன்றது ஒரு உடம்புன்றது ஹார்ட்வேரு, ஒரு கம்ப்யூட்டரை வந்து எக்ஸாம்பிள் இது பண்ணுறாங்க. உடம்புன்றது ஹார்ட்வேரு, மைண்டுன்றது சாஃப்ட்வேரு. இந்த ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் ஒருத்தருக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்குன்னு ப்ரோக்ராம் பண்ணி அவங்க வாழ போகிற சூழ்நிலை, அவங்கள பெற்றவங்க, அவங்கள சுற்றம்,
அதை பேஸ் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு ப்ரோக்ராமிங் அமைக்கப்பட்டிருக்கும். இப்போ ஒருத்தர் இன்புட் கொடுக்கும்போது, அந்த ப்ரோக்ராமிங்க்கு இன்புட் கொடுக்கும்போது அவங்க சார்ந்த சூழ்நிலையில், அவங்க வளர்ந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பழக்க வழக்கங்களை பேஸ் பண்ணி அவங்களோட அதுக்கான ரியாக்ஷன்ஸ் வந்து பதில் வினை வந்து அது அப்படி தான் ஆட்டுவாங்க. இப்போ ஒரே சூழ்நிலைக்கு ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேரும் 10 விதமாக ரியாக்ஷன் பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறாருன்னு வச்சுங்க, ரோட்டில் அடிபட்டு ஒருத்தர் விழுகிறாரு, கண்ணு விழுகிறாருன்னா ஒருத்தர் என்ன நினைப்பாங்க, ஐயோ நமக்கு டைம் ஆச்சு, நமக்கு எதுக்கு அந்த வம்பு, தேவையில்லாமல் கோர்ட்டு கேஸ் அலையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போவாங்க. ஒருத்தர் ஐயோ பாவம் யாருன்னு தெரியல போய் காப்பாற்றணும்னு நினைப்பாங்க. இன்னொருத்தர் என்ன பண்ணுறது, இதெல்லாம் இப்படி தான், இதெல்லாம் பார்த்துட்டு போவோன்ட்டு ஒதுங்கி போவாங்க. அது மாதிரி ஒரே சூழ்நிலையாக இருந்தாலும் ஒருத்தருக்கும் அவங்களோட ப்ரோக்ராமிங் படி, அவங்க கட்டமைப்படி, அந்த ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் படி இந்த இன்புட் கொடுத்தா அந்த நேரத்தில் அப்படி தான் ரியாக்ஷன் பண்ணணும் அப்படின்ற இது வந்து அந்த இன்ஃபில்டாகவே அதில் பொருந்திருக்கு. அதனால் வந்து அந்த செயல்பாடுகளில் அந்த நேரத்தில் என்ன தோணுதோ, சிந்திக்கிற மனம் இல்லாமல் அந்த நேரத்தில் என்ன தோணுதோ அதை முழுமையாக பண்ணுங்கள், அதை மட்டுமே பாருங்கள். வேறு எதுவும் நீங்கள் அதை பற்றி குற்றுணர்ச்சி படவோ இல்லை பெருமைப்படவோ எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி, அப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே, சரி ஓகே, இதை வச்சு நான் வாழும்போது எனக்கு ஒரு அளவுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குது, நான் புரிஞ்சுக்கிறேன். பட் அப்போ ஞானம்ன்றது என்ன தான், அப்போ அந்த வாழ்க்கைன்றது என்னத்துக்கு தான் அப்படின்னா, அதுக்கு என்ன சொல்கிறார், ஞானம்ன்றது ஏதாவது பயிற்சி மூலயமா நான் வந்து இது பண்ணி அடையிறதா, இல்லை வந்து நான் பயிற்சியே பண்ண தேவையா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து என்ன சொல்கிறாரு, ஞானம்ன்றது ஒரு செய்பவன் என்ற நான் இல்லை, எல்லாமே அந்த மூலத்திலேருந்து வருதுன்றத வெறும் அறிவாக இல்லாமல் உணர்வுபூர்வமாக முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு அந்த நானே விட்டுறது. அந்த நான் வந்து அந்த நான் பண்ணுறன்ற அந்த இதுவே என்னைக்கு இல்லாமல் போதோ அன்னைக்கு தான் வந்து அது முழுமையான ஞானம். வேறு எதுவுமே கிடையாது. ஞானன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய அழிவு ஒளி வர்றது, இதயத்தில் படப்படுக்கிறது, நிறைய வந்து அற்புதங்கள் செஞ்சு காட்டுறது, சித்தி அடைகிறது, அதெல்லாம் வந்து வேறு. அது யோகம், அதுக்குன்னு தியானம், அதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது, அது சில பலன்கள் இருக்குது. இருந்தாலும் அடிப்படையில் ஞானம் அப்படின்றது எந்த ஒன்றையும் அடையிறது கிடையாது. இங்கே நான்ற ஒன்றே இல்லை அப்படின்ற மொத்தமாக விட்டுட்டு மொத்தமாக இருக்கிறத உண்மையை புரிஞ்சிக்கிற நிலை தான். அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வேற ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க, அப்போ ஞானியோட வாழ்க்கைக்கு வந்து துன்பமே வராதா, ஞானம் அடைஞ்சிட்ட பிறகு அவர் வாழ்க்கை ரொம்ப இன்பமாகவே இருக்குமா, அவரோட கேரக்டர் மொத்தமாக மாறிடுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாரு, அப்படிலாம் கிடையாது. ஒரு ஞானம் அடைஞ்சவரும் நார்மலாக இருக்கவங்களும் 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அவர் ஞானம் அடைஞ்ச பிறகும் அவரோட அன்றாட வாழ்க்கையை அப்படியே தான் ஃபாலோ பண்ணுவார், அவரோட அடிப்படை இயல்பப்படி அப்படியே தான் வாழ்வார். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அந்த நிகசசத்த மகாராஜே வந்து பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சம் முன்கோபி, அதிகமாக கோவம் வரும். ஆனாலும் அவர் ஞானம் அடைஞ்சிட்டாரு. ஞானம் அடைஞ்ச பிறகும் அவர் இயல்பாபடி அப்படியே தான் இருப்பாராம், அப்படியே கோவப்படுவாராம். அப்போ வந்து அவருக்கும் மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, அவர் வந்து அந்த கோபத்தை அந்த நேரத்தில் ஏற்படுற உணர்வு திடீர்னு ஒரு பாம்பு உங்கள் கண்ணுமடி வருது, எதிர்பாராதமாக வருது, உங்கள் மனசில் பயம் வருது, இயல்பு. அந்த இயற்கையாக அந்த நேரத்தில் அதுக்கான ரியாக்ஷன் வந்து இந்த ப்ரோக்ராமிங் வந்து நம்மகிட்ட இருக்கிற ப்ரோக்ராமிங்கை ஒரு திடீர்னு ஒரு சிங்கமோ ஒரு பாம்போ வந்து உங்க முன்னாடி வரும்போது அதுக்குரிய பயத்தை வெளிப்படுத்துறது அதோட இயல்பு. அதை வந்து நீங்கள் உருவாக்கலை, அது அந்த ஆட்டோமேட்டிக்காக இயல்பாகவே தோணுது. அது எப்படி இயல்பாக தோணுச்சோ அதே மாதிரி இயல்பாக மறைஞ்சிரும், அதை விட்டுருங்க. ஞானிக்கும் நார்மல் மக்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ ஒரு கோபம் வந்துச்சு அவருக்கு, மகராஜ் கோவப்பட்டோன்னே அந்த முழுமையாக அந்த கோவப்பட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நான் தான் பண்ணினேன் அப்படின்னு தொடர்புபடுத்திக்க மாட்டார், அதோட அந்த கணத்தோடு அதை விட்டுட்டு போயிடுவார். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ நான் கோவப்பட்டேனே, நான் ஏன் இப்படி கோவப்பட்டேன், நான் தான் கோவப்பட்டேன்னு நம்ம அதை உரிமை கொண்டாடி நான்றதை பொறுத்து அந்த கருத்தை உருவாக்கிடுவோம். இது மட்டும்தான் ஒரு ஞானிக்கும் ஒரு சாதா குடிமகனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். சரி, அப்போ அந்த ஞான புரிதல்ன்றது வேறு என்னத்துக்கு தான் யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்கும்போது, ஒரு அடிப்படை வாழ்க்கையை மாற்றலை, ஒரு மேம்படுத்தலை அப்படின்னா என்னத்துக்கு தான் யூஸ் ஆகுது அப்படின்னா சிம்பிள். அதாவது நாம் பண்ணுற ஒரு விஷயத்துக்கும் அது எல்லாமே அதுலேருந்து வருது, இயற்கையோட அந்த மூலத்துலேருந்து வருதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு என்ன வந்தாலும் இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அது ரெண்டையுமே சமமாக ஏற்றுக்கிட்டு எந்தவித சலனமும் இல்லாமல், இன்பம் வந்தால் ஒரு சந்தோஷம், அதுக்காக இன்பம் வந்தால் சந்தோஷம் அனுபவிக்க கூடாது, துன்பம் வந்தால் வருத்தமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இன்பம் வந்தால் சந்தோஷம் அங்கே இருக்கும், துன்பம் வந்தால் வருத்தம் அங்கே இருக்கும். ஆனால் வந்து அது இருக்குது அப்படின்றத மட்டும் சாட்சியமாக ஏற்றுப்பாங்க, அது நன்றியோடு ஏற்றுப்பாங்க. அதுபோல் துன்பம் வந்தாலும் அந்த வருத்தம் அங்கே இருக்குது, அவ்வளோதான், அது நான் பண்ணலை, என் வழியாக நடக்கலை, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்றத விட, ஆனால் அந்த வருத்தம் அங்கே இருக்கும், இருந்தாலும் அதை ஏற்றுப்பாங்க. ரெண்டையுமே வந்து சமமாக பாவிச்சுட்டு அது வழியாக அதை கடந்து போக விடுவாங்க, வெறும் சாட்சி தன்மையை மட்டும்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ நமக்கு வாழ்க்கையில் தேவையான ஒரே ஒரு அடிப்படை புரிதல் இருக்கிறது எல்லாமே அந்த இறைநிலை மட்டும்தான். அந்த தூய இருப்பு நிலையோட
அந்த தூய இருப்பு நிலை மட்டும்தான். அந்த தூய இருப்பு நிலையே இயக்கமாக இருக்குது. அந்த இயக்கம் தான் வந்து ஒரு நிலா வந்து எப்படி வந்து எல்லா இதுலேயும் வந்து பிரதிபலிக்குதோ, எங்கெங்கே நீர்நிலை இருக்கோ எல்லா இடத்துலையும் பிரதிபலிக்குதோ, அது மாதிரி ஒரு ஒரு உயிரிலையும் வந்து அந்த மூலம் தான் வந்து பிரதிபலிக்குது. அந்த ஒரு உயிரிலையும் வந்து அது பிரதிபலிக்கும் போது அந்த ஒரு உயிருக்குன்னு தனியாக ஒரு சென்டர் மாதிரி ஒரு கருத்து உருவாகுது. நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்படுது. அந்த உணர்வை சுற்றி வந்து மொத்த கதாபாத்திரமும் கட்டமைக்கப்படுது. அது வழியாக அந்த செயல்பாடுகளை நடத்துறதுக்காக அந்த இறைநிலை அந்த மூலமே வந்து அதை உருவாக்குது. ஆனால் வந்து நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு கருத்து உருவாக்கம் வந்து இந்த கேரக்டர், இந்த கதாபாத்திரம், ஒரு சினிமாவில் இருக்க கதாபாத்திரம் வந்து எப்படி வந்து அது தான் நடிக்கிறது ஒரு நடிப்புன்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அந்த லைஃப்பை கொண்டுட்டு போதோ, அதே மாதிரி நாமளும் வந்து இந்த நான் அப்படின்ற கட்டமைப்பை வந்து இந்த செயல்பாடு வந்து மூலத்திலேருந்து நடக்குது, அந்த பிரஜை வந்து நடத்துகிற ஒரு நாடகம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷத்தையும் துக்கத்தையும் ரொம்ப வந்து பர்சனல் படுத்தி நம்மளோட தொடர்பு படுத்தாமல் அது இயற்கையாக அது என்னவா இருக்கோ அதை மட்டுமே புரிஞ்சுக்கிட்டு அதை நன்றி சொல்லிட்டு அதை கடந்து போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அடுத்து வந்து கேட்குறாங்க, அப்போ நமக்குன்னு ஒரு சுதந்திரமே கிடையாதா, எல்லாமே அதில் விதியை நிர்ணயிக்கப்பட்டது தானா, நமக்குன்னு வந்து எதுவுமே கிடையாதா, நாம் வந்து விருப்பப்பட்ட தேர்ந்தெடுக்கவே முடியாதா அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. அதை நீங்கள் அப்படி நினச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட வேணாம். நீங்கள் செய்கிறது எல்லாமே நீங்கள் தான் செய்கிறீங்கன்னு நினச்சி செய்யுங்க, தப்பு கிடையாது. ஆனால் வந்து அதுக்கான விளைவுகள் வந்து நீங்கள் எடுத்துக்காதீங்க. இப்போ வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். தினம் சூரியன் வந்து நமக்கு பகல் இரவு மாறி மாறி வருது. நாம் என்ன சொல்கிறோம், தினமும் சூரியன் உதிக்குது மறையுதுன்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையில் நடக்கிறது என்ன அப்படின்னா, பூமி தான் சுற்றுது, சூரியன் அப்படியே தான் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சூரியன் தான் தினமும் மறைஞ்சு காலைல வருதுன்னு நினச்சிக்கிறோம். ஸோ அது இருக்கிற போல் நம்ம அதை கற்பனை பண்ணிக்கிறோம். அதனால நம்ம புரிதலுக்கு அதை அதே போல் தான் நம்ம சுதந்திரமாக செய்கிறோம். நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம்னு நினைக்கிறதும் வந்து எப்படி வந்து சூரியன் உதிக்குது மறையுதுன்ற ஒரு விஷயத்தை நம்ம அசம்ஷனாக எடுத்துக்கிறோமோ, அதே போல் தான் ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கும்போது செய்யும்போது அதை நாமளாக சுதந்திரமாக நம்ம தேர்ந்தெடுப்புலன்னு செய்கிறோம் நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் வந்து அட் த எண்ட் ஆஃப் த பார்ட் உண்மை என்ன நடக்குது அப்படின்னா, அது உண்மையாக வந்து அந்த மூலம் என்ன நடத்துதோ அதுதான் நடத்திட்டு இருக்கு. ஸோ வந்து நீங்கள் செய்கிறத முழுமையாக செய்யுங்க. அந்த சிந்திக்கின்ற மனத்தை கொண்டு வந்து இடையில விடாத வரைக்கும் அந்த செயல் வந்து முழுமையானதா ஒழுங்கானதா அது நன்மையானதாகவே இருக்கும். எப்போ வந்து நம்ம வந்து அந்த சிந்தனை மனத்தை கொண்டு வந்து அதை வந்து இது பண்ணுறோமோ அப்போ தான் வந்து அந்த செயல் வந்து அதுக்கென்று உரிய நமக்குள்ள கர்மாவை தோற்றுவிக்கிறதோ, ஒரு நமக்கு துன்பத்தை தோற்றுவிக்கிறதோ, இல்லை வந்து ஒரு அகந்தையை கொண்டு வரதோ, ஈகோ ஃபார்ம் பண்ணுறதோ எப்போ நடக்கும் அப்படின்னா, அந்த சிந்திக்கின்ற மனத்தை கொண்டு வந்து இடையில விட்டு நாம் வந்து அதை வந்து உரிமை கொண்டாடும் போதும் அதை பற்றின கருத்தை உருவாக்கும் மட்டும்தான் அது நடக்குது. ஸோ வந்து இந்த சிந்திக்கின்ற மனத்தை வந்து உங்கள் உள்ளுக்குள்ளே எந்த விஷயத்தையும் கொண்டுட்டு வராமல் நீங்கள் பாட்டுக்கு அந்த செயலை செஞ்சீங்க அப்படின்னா அந்த செயல் அந்த கணத்தில் அது முழுமையாக நடக்கும். அப்போ அங்கே ஒழுக்கம் அப்படின்றத ஒன்று நீங்கள் வலிமையாக, அதாவது வலிந்து வந்து கொண்டுட்டு வரணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நீங்கள் சிந்திக்கின்ற மனத்தை வச்சு செய்யாமல் இருக்க வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணாலுமே அது முழுமையாக அது அந்த நேரத்துக்கு என்ன வெளிப்படுத்தணுமோ அந்த மூலம் வந்து அதை அழகாக வெளிப்படுத்தும். அதுக்கப்புறம் உங்களோட ஒழுக்கம்ன்றது தானாக உங்ககிட்ட உருவாகும். நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒழுக்கம்ன்றது நாம் வந்து ஒன்றா இப்படி தான் பண்ணணும் நம்ம கட்டமைக்கிறது கிடையாது. எப்போ நம்ம வந்து உள்ளுணர்வுப்படி நடக்க ஆரம்பிக்கிறோமோ அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஒழுக்கம்ன்றது இயல்பாகவே நம்மளோட ஃப்ளோ மாதிரி வந்துடும் அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். அதே தான் வந்து தெளிவாக சொல்கிறார் அவர். நாம் வந்து இந்த அதாவது மனித மனசோட அடிப்படை விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு பாதி பிரச்சனை முடிஞ்சு. 2 மனசு இருக்குது, ஒன்று செயல்பாட்டு மனம், இன்னொன்று வந்து சிந்திக்கின்ற மனம். இந்த செயல்பாட்டு மனம் அப்படின்றது என்னன்னா, எல்லா விஷயங்களையும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே செய்யும். இப்போ ஒரு விலங்குகள்லாம் எப்படி வாழுதோ, விலங்குகள்லாம் பாருங்கள், ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு குட்டி போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த குட்டிக்கு நடக்கிறதுக்கு, பால் குடிக்கிறதுக்கு, இது பண்ணுறதுக்கு, ஒரு வேட்டையாடுறதுக்கு, தண்ணியில் உடனே நீந்துறதுக்கு எந்த விஷயமும் போயிட்டு அந்த மிருகம் வந்து கற்றுக் கொடுக்காது. எல்லாமே ஒரு உள்ளுணர்வுப்படி அடிப்படையாக வந்து அதுக்குள்ளே இருக்குது. மனிதனை விட ஒரு அறிவு எக்ஸ்ட்ரா இருக்க நாம, ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையில நம்மளாட்டி நம்ம தேவைகளை நிறைவேற்றிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப வீக்காக தான் இருக்கிறோம். இருந்தாலும் வந்து அந்த உள்ளுணர்வு நம்மகிட்ட இல்லாமல் இருக்கானா, அந்த உள்ளுணர்வு நம்மகிட்ட இருக்குது. நாம் என்ன பண்ணுறோம், நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்க அறிவை வச்சு அந்த சிந்திக்கின்ற மனத்தை வச்சு எல்லாத்தையுமே வந்து நம்ம காம்ப்ளிகேட்டட் பண்ணிக்கிறோம். அது சில விஷயங்களுக்கு யூஸ் ஆகுது. அதாவது நான் சொன்ன மாதிரி ஒரு புற விஷயங்களில் வந்து சில விஷயங்களை வந்து ஏற்கனவே பாஸ்ட்டில் நடந்த விஷயங்களை வச்சு அதுலேருந்து மேலே கட்டமைச்சு இப்போ வந்து இது வரைக்கும் கண்டுபிடிப்பு சக்கரம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா சக்கரத்தை வந்து எப்படி மேம்படுத்தி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம், விமானம் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா விமானத்துலேருந்து அடுத்த லெவலுக்கு எப்படி மேலே கொண்டு போகலாம். அது மாதிரி புற விஷயங்களில் ஒரு விஷயத்தை கட்டமைப்பை வந்து பாஸ்டில் இருக்கிறதுலேருந்து அதை பேஸ்மெண்ட்டாக வச்சு அதுக்கு மேலே 2வது மாடி வரையும் கட்டிட்டோம்னா 2வது மாடியிலேருந்து 3வது மாடி போகிற மாதிரி அடுத்த ஜென்ரேஷன் வந்து 2வது மாடியை பேஸாக வச்சு அதுலேருந்து 3வது மாடி 4வது மாடி போகிற மாதிரி நீங்கள் திரும்ப தரையிலேருந்து வர வேணாம் அப்படின்ற மாதிரி அந்த அளவில் யூஸ் ஆகுது. ஆனால் வந்து ஒரு மனதளவில் வந்து
இந்த சிந்திக்கின்ற மனத்தோட தலையின்றது தேவையே கிடையாது அப்படின்றத மிக எளிமையாக சொல்லியிருக்காரு. நான் சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள், நம்ம இதை பற்றி பேசுவோம். இது சிம்பிள் லைஃபோட சிம்பிள் இது என்ன அப்படின்னா, சிந்திக்கின்ற மனசை உள்ளுக்குள்ளே கொண்டாந்து விடாதீங்க. எதையுமே நான் தான் செய்கிறேன், எனக்கு அவன் தான் செஞ்சான் அப்படின்னு இது பண்ணிக்காதீங்க. அதே போல் இன்னொருத்தர் கேட்குறாரு, இப்போ உங்களுக்கு எப்படி ஒரு சூழ்நிலையில் கோவப்படுறதுன்றது ஒரு இதுவாக இருக்கோ, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எடுத்துக்கோங்க, ஒரு ஃபேமிலி எடுத்துக்கோங்க. ஒரு ஃபேமிலி ஒரு விஷயத்த நீங்கள் ஒரு விஷயத்த நல்லதாக பண்ணுறீங்க, உங்கள் ஒய்ஃப் புரிஞ்சிக்கல, ஒரு ஹஸ்பண்ட் புரிஞ்சிக்கல, அது தப்பாக எடுத்துக்கிறார் அப்படின்னா, அப்போ என்ன நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, எனக்குள்ள எப்படி இந்த ப்ரோக்ராமிங் இந்த நேரத்தில் இப்படி இருக்கோ, அதே மாதிரி அவங்க உடம்புல அந்த ப்ரோக்ராமிங் அவங்க சூழ்நிலையை அவங்க கண்டிஷனை பேஸ் பண்ணி அந்த ப்ரோக்ராமிங் அது மாதிரி அவங்களுக்கு இந்த நேரத்தில் ரியாக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அது வழியாக அந்த மூலம் தான் அவங்க வழியாகவும் அது செயல்படுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே, அங்கே பர்சனலாக அவங்க இப்படி பண்ணாங்க, நான் இப்படி பண்ணேன், எனக்கு அவங்க ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்ற அந்த கேள்வியே வராது. எல்லாமே அதே தான், இந்த பிரஞ்சை தான் எனக்குள்ளே இருக்க பிரஞ்சைக்கு தான் அங்கேயும் இருக்குது, அந்த உள்ளுணர்வு தான் அங்கேயும் இருக்குது, அதுதான் அதை செயல்படுத்துதுன்றது புரியும் போது அங்கே கோவப்படுறதுக்கோ வருத்தப்படுறதுக்கோ எதுவுமே இருக்காது. எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு, ஓகே இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலையில் இந்த கட்டத்தில் இந்த விஷயங்களுக்கு இப்படி தான் ரியாக்ட் பண்ணணும்னு அதோட இதில் இருந்திருக்கு, அந்த ப்ரோக்ராமில் இருக்குது, அது நடக்குது அப்படின்ற புரிதலோட நம்ம அதை கடந்து போகிறதுக்கு இதுவாக இருக்கும். அது இன்னும் சிம்பிளாக சொல்லுவாங்க, இதெல்லாம் ரொம்ப புரியலான கூட, கடவுளை நம்பு, நீ செய்கிறது செய். பகவத்கீதா வழியில் சொல்லணும் அப்படின்னா, கர்மாவை செய், பலனை எதிர்பார்க்காது. கர்மாவை செய்யின்றது நீ இந்த செயல்பாட்டில் முழுமையாக செஞ்சு அப்படின்னா அதுக்குரிய பலன்றது ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து விளையும். நீ அதை நல்லதா கெட்டதா வருமா, இப்படி வருமா அப்படி வருமா, உண்மையுமே சொல்ல போனால் நமக்கு வர விளைவுகள் நார்மலாக வரும்போது அது பெரிய விஷயமே வராது. அது தப்பாகவே வந்தாலும் தோல்வியாக வந்தாலும் பெரிய விஷயமா இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா எது பிரச்சனையாக இருக்கும்னா, இப்படிலாம் வந்துருமோ, இப்படிலாம் நடந்துருமோ, அப்படி நடக்குமோ, இப்படி நடந்துட்டா என்ன வருது அப்படின்றத நம்ம பயங்கள் தான் பார்த்தீங்கன்னா அந்த தோல்வியை விட மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை நமக்கு கொடுக்கும். அதுதான் சொல்லுவாங்க, உண்மையிலே கஷ்டங்கள் உங்களை ஒன்றும் பண்ணுறது கிடையாது, ஆனால் கஷ்டங்களை பற்றின உங்கள் உணர்வுகள் மட்டும்தான் உங்களை சாகடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே லைஃப் ரொம்ப எளிமையாக ரொம்ப சிம்பிள் ஆகிடும். ஓகே, அடுத்த வீடியோவில் இதை விட எளிமையாக அடுத்த லெவலுக்கு நம்ம எப்படி நம்ம லைஃப்பை சிம்பிளிஃபை பண்ணுறது, அதை இன்னும் சொல்ல போனால் ஞானம்ன்றது எதோ புதுசாக தேடி எதையும் அடையிறது கிடையாது. எல்லாத்தையும் விட்டுட்டு நான் அப்படின்றதையும் தூக்கி போட்டுட்டு இருக்கிறபடி பார்த்து உண்மையாக வாழ்ந்தோம் அப்படின்னா அதை விட சிறந்தது வேறு எதுவுமே கிடையாது. அதுதான் இறுதி நிலை. இதில் ஆன்மீகத்தின் மூலியமாக அடைகிற அந்த பயிற்சிகள் மூலியமாக அடைகிற சில விஷயங்கள் இருக்குது. அதுக்கு கேள்வி அதுக்கு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதுவும் அந்த உள்ளுணர்வு, அந்த ப்ரோக்ராமிங், உங்கள் ப்ரோக்ராமிங்கில் அது நடக்கணும்னு இருந்தால் நீங்கள் எப்படி இருந்தாலும் அது உங்களுக்கு நடக்க வேண்டியதுன்னு இருந்தால் நடக்கும். அதுக்கான இது இல்லை அப்படின்னா நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக என்ன பயிற்சி பண்ணாலும் நீங்கள் அதை வேணும்னு அடையணும்னு நினச்சாலுமே நீங்கள் அதை அடையணும்னு நினச்சிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நீங்களே அந்த நானுன்றதை தடையாயிடும் அதுக்கு. அதனால உங்களுக்கு நடக்கணும்னு இருந்தால் அது இயல்பாக கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கு நடக்காதுன்னு இருந்தால் அது இந்த பிறவியில் நடக்காது. அதனால் அதை பற்றி கவலைப்பட வேணாம், அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையே நம்ம நடக்கணும்னு நினச்சிட்டு நம்ம ட்ரை பண்ணி ஒரு நாள் எனக்கு வேணும்னு நினைக்கும் போது நாமளே அந்த நான் என்று உருவாக்கி நம்ம தடையாயிடுவோம் அப்படின்றத சொல்கிறாரு. அதனால் ஞான நிலையை துரத்தாதீங்க. அதை ரொம்ப பயிற்சி மூலிமா, கடுமையான பயிற்சி மூலிமா கொண்டு வர நினைக்காதீங்க. அதுக்காக அது தியானம் தவம்லாம் தப்பா, முயற்சி பயிற்சிலாம் தப்பா, ஆனால் தப்பு கிடையாது. நீங்கள் ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பண்ணிட்டு இருங்க. ஆனால் வெறும் ஞானம் அடையிறதுக்காக எனக்கு ஏதோ ஒன்று வேணுன்றதுக்காக அதை உருவாக்காதீங்க. அது இயல்பாக உங்களுக்கு நல்லா இருந்தது, உங்கள் உடம்புக்கு செட் ஆகுது, உங்களுக்கு சரின்னு தோணுது, அந்த இயல்பில் செயல்பாட்டு மனத்து மூலிமா உங்களுக்கு அதை பண்ணணும்னு தோணுதுன்னா நீங்கள் பண்ணுங்கள், தாராளமாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோதான் அதோட கருத்துக்கள், முக்கியமான கருத்துக்கள் அவ்வளோதான். இது உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த ஒரு நல்ல வீடியோட இன்னும் நிறைய கருத்துக்களை பகிர்ந்துப்போம். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.